வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாவதற்கான சிறப்பான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான மத்திய அரசின் வருவாய் வரி பகிர்வு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். சர்வதேச பிரச்சனைகள் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு, புதுதில்லியில் நடைபெற்ற G20 தலைவர்கள் மாநாட்டில் எட்டப்பட்ட பிரகடனம், தென்னாடுகளின் குரல் தொடர்பான உச்சிமாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து பிரதமர் இதில் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதியான உலகை கட்டமைத்து நிலையான புவியை உருவாக்குவது என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு G20 உச்சிமாநாடு நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். G20 இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் எட்டப்பட்ட முன்னுரிமைகளை முன்னெடுத்து செல்வதால் பிரேசில் உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய அரசின் சிறப்பான திட்டங்களால் வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் டாக்டர் எம்.ஜி.ஆர். நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நூற்றாண்டு சுதந்திர தின விழாவின் போது நம் நாடு வல்லரசாக திகழும் என்றார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் அவசியம் குறித்து மாணாக்கரிடையே எடுத்துரைத்த அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவம், தொழில்நுட்பம் சார்ந்த கல்வித்துறை மேம்பாடடைய மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் பட்டம் பெறும் மாணாக்கர் வரும் காலங்களில் புதியதொரு வலுவான பாரதத்தை கட்டமைக்க சேவையாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அறிவுறுத்தினார். 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான மத்திய அரசின் புதிய ஜன் ஆரோக்கியா ஆயுஷ்மான் வயவந்தனா சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்து சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 3 வாரங்களுக்குள் புதிய சாதனை எட்டப்பட்டுள்ளது குறித்து மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 4 லட்சம் பெண்கள் இணைந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சகம், இதன் மூலம் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதய நோய், இடுப்பு எலும்பு முறிவு, எலும்பு மாற்று சிகிச்சை, பித்தப்பை அகற்றுதல், கண்புரை நோய், பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட 1400 பெண்கள் உட்பட 4800 மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்துள்ளனர். 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் எவ்வித வருமான வரையறையும் இல்லாமல் மூத்த குடிமக்கள் பயன்பெற வழிகோலுகிறது. தேசிய இளையோர் விழா வரும் ஜனவரி 11, 12 தேதிகளில் கொண்டாடப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் இளைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நிகழ்வாக இது கொண்டாடப்படும் என்றார். இதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தில் இளையோர் தத்தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்றார். நாடு முழுவதிலும் உள்ள இளையோரின் திறன்களை கண்டறிந்து அவற்றை செறிவூட்டுவதோடு இளையோர் தேச தலைவர்களுடனும் உலகத்தின் முன்னணி நிபுணர்களுடனும் உரையாட இது வழிகோலும் என்றார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை முன்னெடுத்து சென்று இளையோர் ஆளுமை பெற இந்த பேச்சுவார்த்தைகள் பயனளிக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், ஜார்க்கண்டில் 38 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாகவும் நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. தேர்தலையொட்டி அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிறந்த நிர்வாகத்துடன் திறம்பட செயலாற்றும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியடையும் வகையில் நிதி பகிர்வு முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற 16வது நிதி ஆணைய குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர்,
வளர்ந்து வரும் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வருவாய் வரி பகிர்வு பங்கு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கோரினார். இவ்வாறு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையுடன் தனித்துவமாக செயல்பட முடியும் என்று கூறியுள்ளார். நாட்டின் சமச்சீரான வளர்ச்சியை எதிர்நோக்கும் வகையில் வளர்ச்சி குன்றிய பகுதிகளுக்கு தேவையான நிதியை வழங்குவது அவசியம் என்றாலும் பல்வேறு வகையிலும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை அளிப்பதன் மூலமாகவே அந்த மாநிலங்களின் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்க முடியும் என்பதையும் நிதிக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிறந்த நிர்வாக அமைப்புடன் திறம்பட செயலாற்றி வரும் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் வகையில் நிதி பகிர்வு முறையை மாற்றுவதன் மூலம் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் பெரும் பங்களிப்பு செய்திட முடியும். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் அன்னாரின் தியாக வாழ்வை வணங்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அரசு பேருந்துகளில் 90 நாட்களுக்கு முன்னதான முன்பதிவு திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மாநில போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 60 நாட்கள் என்பது 90 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் லாரிகளுக்கு கலப்பட டீசல் விற்பனை செய்பவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ரிக் உரிமையாளர் சம்மேளன தலைவர் எஸ். சுரேஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆழ்குழாய் கிணறமைக்கும் தொழிலுக்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோரினார். மதுரை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, சாலை, குடிநீர் வசதி தொடர்பாக பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள துறை அலுவலர்களை ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட உப்பள பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஆனால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை தார்ப்பாய்களை கொண்டு உப்பள அம்பாரங்களில் பனை ஓலைகளை அடுக்கி பாதுகாத்து வருகிறார்கள். உப்பு ஏற்றுமதி என்பது முற்றிலும் முடங்கியுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கொடைக்கானல், வட்டக்கானல், பாம்பார்புரம் பகுதிகளில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழையால் தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மறு உத்தரவு வரும் வரை அருவியில் குளிப்பதற்கும் அருவிக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் இருந்து ராஜ்குமார். திண்டுக்கல் மாவட்டம் வேடம்சந்தூர் குடகனாறு அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 27 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை 26 அடியை எட்டியவுடன் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் இந்நடவடிக்கை. தற்போது அணைக்கு 160 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, மலேசிய நாடுகளுக்கிடையிலான நட்புணர்வு கால்பந்து போட்டி ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜார்க்கண்ட் 5-3 என்ற கோல் கணக்கில் பீகாரை வென்றுள்ளது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று தெலுங்கு அணி ஹரியானா அணியையும், பெங்களூரு அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. பீகார் ராஜ்கிரில் நடைபெறும் 8வது ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி அரையிறுதி போட்டியில் நாளை இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறும். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 5 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் வரும் 22ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை பெர்த்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாவதற்கான சிறப்பான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான மத்திய அரசின் வருவாய் வரி பகிர்வு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்.
கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.